சுசிலா அம்மா அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களும் அந்த ஏரியா பீப்புளும் ரொம்பவே எமோஷ்னலாக அவங்களோட கண்டிஷன் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் அவங்க ஃப்ரீ டைமில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுசிலா அம்மா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்துச்சு. அவங்களுக்கு உடலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் அதில் ரொம்ப முக்கியமாக சிறுநீரக கோளாறு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து அவங்கள தொடர்ந்து கண்காணிப்பு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை முடித்து வீட்டில் இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் அவங்களோட அருகில் வசிக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இந்த ஒரு விஷயத்தை பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க இருக்க தெருவில் நாங்கள் வசிக்கிறோம் அப்படிங்கிறதே நாங்கள் பண்ண மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இவங்க வந்து ஒரு லிவிங் லெஜண்ட். அந்தளவுக்கு பல மொழிகளில் பாடியிருக்காங்க, நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க, 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. அவங்கள நாங்கள் பார்க்குறதும் அவங்க குரலை கேட்குறதும் நாங்கள் பண்ண பாக்கியம். அவங்க எப்பேற்பட்ட உழைப்பாளி அப்படின்னா, ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா அதை வீட்டிலே அவங்க திரும்ப திரும்ப பாடிட்டு இருப்பாங்க. அண்ட் புதுசாக ஒரு பாட்டு பண்ண போகிறாங்க அப்படின்னா அதை கூட அவங்க ஹம்மிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை பாடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி காலையில் இல்லை ஈவினிங் அவங்களோட குரலில் ஒரு சில சங்கீதங்களை நம்மளால் கேட்க முடியும். அவங்களோட உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அவங்க பாடல்கள் கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் அவங்க இப்போ ஹம்மிங் கூட பண்ணுறது கிடையாது. அவங்களோட வீடே ரொம்பவே அமைதியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி அவங்க கொஞ்சமாவது நடைப்பயிற்சி மேற்கொள்வாங்க. அண்ட் கை கால் வலிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய நடந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அவங்களுக்கு உடல்நலம் முடியாமல் போனதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் அவங்க நடைப்பயணம் மேற்கொள்கிறது கிடையாது. அவங்கள பார்த்தே பல நாள் ஆச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அண்ட் எப்போதுமே ரொம்ப பிரிஸ்காக அவங்கள பார்த்தாலே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த வீட்டை கடந்தாலே ஒரு சவுண்ட் கேட்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சுசிலா அம்மா சீக்கிரமே நல்லபடியாக குணமாகி அவங்க மலையபடி மறுபடியும் நடக்கணும், நல்லா பாடணும், நல்லா பேசணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையாக இருக்குது அப்படின்னு அவங்களோட ஏரியா பீப்புள் ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்களோட 25வது படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் தான் இயக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் வெங்கட் பிரபு அவர்களுமே இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரொம்ப நாளாகவே நானும் சிவாவும் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பேசி வந்துட்டு தான் இருக்கோம். அண்ட் சிவாவே சொன்னார், என்னோட 25வது படத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நான் உங்கள் கூட தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதற்கு தகுந்தாறு போலவே ப்ரொடியூசர் டீமும் கரெக்டாக அமைஞ்சாங்க. அண்ட் நாங்கள் 2 பேருமே இப்போ கதை டிஸ்கஷனில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ கோட் போய்கிட்டு இருக்கிறதுனால அதை பற்றி நாங்கள் பெருசாக எதுவும் பேசலை, அப்டேட் எதுவும் கொடுக்கல. அண்ட் ஒன்ஸ் கோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரோட படங்களும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நாங்கள் 2 பேரும் கொலாபரேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்போதைக்கு வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்தில் கோட் படம் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குது. அதே போல் அமரனும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குது. அந்த 2 படங்களோட வெற்றியை தொடர்ந்தே அடுத்து இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.